எப்படி தான் இந்த வீட்டுக்கு போய் சேர்றேன். கதவு தட்டி வீட்டுக்கு போய் முதல்ல கதவு தட்டணும். சப்பா காலு வேற பயங்கரமா அழிக்குதுங்க. எங்கேயும் எதுவுமே இல்லை உட்காரத்துக்கு. அப்புறம் நீ யோசி. கண்டினியூஸாக போயிட்டே இருக்கேன். சர்வீஸ் அவ்வளோதான். நம்ம வீட்டுக்கு வர போகிறோம். இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. ஐயோ ஸ்பீக்கர் கீழே விழுந்துட்டாரு. ஸ்பீக்கர் ரொம்ப கஷ்டப்படுறாரு. நான் சிரிக்கல, நான் அழுவுறேன். ஸ்பீக்கர் நம்மளை எப்படி கஷ்டப்படுறாரு நீங்களே பாருங்க. எந்திரிக்க முடியல. ஒரு வாட்டி உக்காந்தேன்னா எந்திரிச்சுனா, அது கீழே விழுந்துட்டேன்னா எந்திரிக்கிறதே கஷ்டம்பா. அப்புறம் இது யார்? நாம் எப்படியாவது கேமராமேன் வீட்டுக்கு போகணும். எப்படியும் எந்திரிச்சுட்டேன், நடந்துதான் போகணும். செவத்தை சப்போர்ட் போட்டு இப்போ நம்ம நோண்டி பாறை காட்ட வேண்டியதான். முன்னாடி யார் அது? ஒருவேளை அரிஸ்டா இருக்கும். ஏன்டா யாரு ஸ்பீக்கர்மே? இனிமேல் நம்மளோட பாமனத்தோடு பாவம் நடக்க போகுது. அப்புறமே நம்ம என்ன பார்த்துடலான்னு பார்க்கலாம். அப்புறம் தாமடியாக இருக்கும். வாங்க யார் அது? வீட்டில் இருக்கியா? ஏன்டா ஃபோனு? தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் நீ உள்ள வாடா. வரண்டா. அண்ணா நீ கிண்டல் என்ன தம்பி எப்போ பார்த்தாலும் இதே மாதிரி பண்ணுறான். ஏய் என் தங்கச்சி எப்படி இங்கே வந்தா? அதுவா நீ சென்னையிலேருந்து வரும்போது கேமராமேன் பார்த்துட்டு போயிடலாம் அண்ணா எப்படி திரான்னு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டா. எது? பிளம்பர் மேன். என்னத்துங்க? சென்னையில் என்ன பண்ண? இவ வந்து சென்னையிலலாம் நல்லா இல்லைடா. சென்னையில் சரி இந்தாண்டா தண்ணி துடுறா. உண்மையாக தண்ணி கம்மி எடுத்துறா. பாஸ் பண்ண நானே போய்த்துக்கிறேன். இவ வந்தாவே எனக்கு அரிச்சியாக இருக்கு. ஐயோ வேற வரானே. சரி நம்ம இது பண்ணிடலாம். தமிழ் எடுத்து ஒட்டே அந்த தண்ணியாவது அவங்க நம்ம துடுக்கலாம். என்னோட ஸ்பீக்கர் மேன் துடுற தண்ணி. தேங்க்யூடா. யுவர் வெல்கம்டா. போதுமாடா? இல்லைடா, நாங்கள் வந்து நடந்து வந்தது ரொம்ப கஷ்டப்பட்டேன்டா. ஏன் உனக்கும் தேங்க்யூடா. ஏன் நீ எனக்கு என்னோட ஃபோனை கீழே விட்டுட்டு வந்துட்டேன். இப்போ ரித்திஷோட மைண்ட் வாய்ஸ் இப்படி எப்படியாவது இந்த ஃபோனை நம்ம செக் பண்ணோம். கொஞ்ச நாள் வச்சிடலாம். யாரெல்லாம் ஃபோன் பண்ணியோ நாமளும் தேஜா இந்த பக்கம் போ. தம்பிக்கு ஃபோன் பண்ணிக்கிறான், எனக்கு ஃபோன் பண்ணிக்கிறான், அவளுக்கு தம்பிக்கு ஃபோன் பண்ணிக்கிறான், போலீஸ்க்கு, டாக்டரு, ஃபயர்மேனா. இதெல்லாம் ஜிஎம்ஏ வச்சுக்கிறானா? இது வெளியே விட போகிறேன். இனிமேட்டு அவனை இங்கே வச்சிருக்க கூடாது. இனிமேட்டு அவனை இங்கே வச்சிருந்தோம்னா நம்மளுக்கு தான் பிரச்சனை. இந்த ஃபோன் ஆமாம்ல, அந்த கேம்ஸை நாம் தானே ஏற்றணும். நம்ம தம்பி தானே ஏற்றலாம். இவன் தான் ஏற்றணும் அந்த கேம்ஸை. ஏன்டா நீ கேம் ஏற்றுனா? இது என்னது? என்ன அடிக்கிற? இப்போ மைண்ட் வாய்ஸ். இப்போ அவனை எப்படியோ துரத்திடணும். சரி எங்கடா போகிற? டேய் நான் இங்கே தான்டா. நான் வீட்டுக்கு நான் கொஞ்ச நேரம் நான் இங்கே ஒரு நாள் இருந்துட்டு போகலான்னு இருக்கேன்டா. கொஞ்சம் எழுந்துட்டு போறியா? சரி இருந்துட்டு போ. ஹரி இப்போ நைட் ஆயிடுச்சுடா. நம்ம போய் தூங்க வா. பாஸ் பாஸ் 4 நாளைக்கு அவனை நான் வெளியே அனுப்பிச்சுக்கலாம். இனிமேட்டு அவன் வீட்டுக்கு பக்கமே வரக்கூடாது. இப்போ தேஜா வந்து ரித்திஷ் அடிக்க போகிறான். தேஜா ஏய் யார் பேசுற? ஸ்டிக்கரா? சரி நம்ம ஓட்டிக்கலாம்.
ஓகே, இப்போ நம்ம ஃப்ரெண்ட் ஹரிஷை நம்ம பார்க்கலாம். பாவம் இவன் தாள் போயிடுச்சு, ரொம்ப கஷ்டப்படுறானே. ஆனால் வேறு வழி இல்லையே. என் அப்பா இவனை அமுச்சு விட சொன்னார், நான் என்ன பண்ணுறது? இந்த என் ஃப்ரெண்டு எனக்கு அவசரத்தை பண்ணான். ஸோ பாவம் இவன் துரத்து விட்டான் இவன் பாவமே. நானும் அன்னைக்கு இவனை அமுச்சு விட்டுடலாம், இவன் என்ன அப்புறம் எனக்கே தெரில. அந்த அப்பா அம்மா வேற ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த இவன் ஸ்டிக்கர் வந்து இவன் தேட்டர் ஸ்டிக்கர் நம்மளுக்கு ஞாபகமாக இருக்கும். பாவம் வேற ஊருக்கு போக போகிறான். என்னது பாவமாக இருக்கு. இப்போ எந்திரிக்கணும். கீழே எப்படி நான் நின்றுடா தூண்டுவனா. என் ஃப்ரெண்டு வேற நின்றுக்கிட்டே தூங்கிட்டு இருக்கான். பாவம் என் ஃப்ரெண்டு தூங்க கீழே விழுவ போகிறான். இது மைண்ட் வாய்ஸ். இனிமேட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் தான், நாளைக்கு ஆயிரும். நான் மனுஷன் நண்பா நண்பா சொல்கிறா. டேய் நான் டேய் இன்னைக்கு மணி 4 ஆச்சுடா. என்னடா இவ்வளோ நேரம் தூங்குற? உன்னை எழுப்பத்துக்கு மைண்ட் வாய்ஸ். இன்னும் கொஞ்ச நேரம், இன்னும் நைட்டான உடனே அடுத்த நாள் காலையில் இவனை வீட்டை விட்டு துரத்திடுவான். இன்னும் என் பிளான். இவனுக்காக நான்